நெல்லையில் 5000 மாணவிகள் இணைந்து மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்வு கவனத்தை பெற்றுள்ளது. ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளை கொண்டு மாதவிடாய் சின்னம் அமைக்கும் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மாநகராட்சி மேயர் சரவணன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தற்போதும் சில கிராமங்களில் மாதவிடாய் குறித்த புரிதல் இல்லாததால் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சித்ததாக பேராசிரியர்கள், மாணவிகள் தெரிவித்தனர். பல்வேறு முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள உதகை அரசு கலைக்கல்லூரியில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் குழுவினர் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர்கள் சிலர் போலிச் சான்றிதழ் அளித்து பணியில் சேர்ந்ததாகவும், பெண் பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் புகார்கள் எழுந்தன. அது மட்டுமன்றி கல்லூரியில் புதிதாக சேரும் மாணவர்கள் துறையை மாற்றிக்கொள்வதற்கும் அரசு விடுதியில் சேர்வதற்கும் கல்லூரி முதல்வர் அருள் ஆண்டனி, பேராசிரியர் ரவி ஆகியோர் லஞ்சம் வாங்கியதாகவும் புகார் எழுந்தது. லஞ்ச புகாரில் சிக்கிய கல்லூரி முதல்வர், பேராசிரியர் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் 2 நாட்களாக கல்லூரியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வரும் அவர்கள் விரிவான அறிக்கையை உயர்கல்வித்துறைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.